ஹாய், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் புக் நான் வந்து இந்த வருஷம் படித்தது. அதில் வந்து ஒரு டாப் 5 ரெக்கமெண்டேஷன் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இதில் வந்து எல்லா புக்குமே வந்து 150 to 200 பேஜஸ் தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ ஒரு பிகினர்ஸ் கூட படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதான் வந்து எனக்கு பார்க்க போகிறோம். இதை நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி 2 வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன், அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு புக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் பீன் பேஸ்ட் அப்படிங்கிற ஒரு புக். ஸோ இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, துரியோன் சுகேகாவா அப்படிங்கிறவர் வந்து 2013 வந்து எழுதினாரு. ஆனால் வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் வந்து 2017 ஆலிசன் வாட்ஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கில் வந்து ஒரு 3 கேரக்டர் வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷாப்போட ஓனர் இல்லை, ஒர்க்கர். அவர் பேர் வந்து டோக்கியோ யோஷி. அவங்க வந்து இருப்பாங்க. அவங்க வந்து அந்த டொரையாக்கி அப்படிங்கிற ஒரு ஸ்வீட், அது வந்து என்னன்னா 2 பேன்கேக்ஸ் இருக்கும், நடுவில் வந்து ஸ்வீட் பீன் பேஸ்ட் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் கடை மாதிரி, அதை வந்து ஓட்டுவார். அவங்க ஃப்ரெண்டுக்காக இவர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு வயசானவங்க வந்து என்னை வந்து இந்த ஷாப்பில் வந்து வேலைக்கு எடுத்துக்கோங்க, நான் வந்து நல்லா ஸ்வீட் பீன் பேஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து கஸ்டமர்ஸ்லாம் வந்து நிறைய இருக்க மாட்டாங்க. அதனால எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அமுச்சு விட்ருவாங்க. மறுபடியும் ஒரு 1 வீக் கழிச்சு மறுபடியும் அந்த அம்மா வந்து வீட்டில் இருந்தே ஸ்வீட் பீன் பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்து இது வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் பீன் பேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். அதனால வந்து இந்த ஸ்வீட் பீன் பேஸ்ட் வந்து நல்லா எனக்கு செய்ய சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து வேலை செய்வாங்க. அந்த ஸ்வீட் பீன் பேஸ்ட் வந்து இம்ப்ரூவ் ஆனதுனால கஸ்டமர் ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதாகும். இப்போ வந்து இப்போ நெக்ஸ்ட் தான் வந்து ட்விஸ்டே என்ன அப்படின்னு சொன்னால், அந்த டோக்கியோ யோஷி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து லெப்ரசி இருக்கும். அது வந்து கஸ்டமர்லாம் வந்து பார்த்துட்டு ஓனர்கிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ ஓனர் வந்து இது பண்ணி அவங்கள வந்து தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த லெப்ரசி பேஷண்ட்டோட எவ்வளோ வந்து அவங்க கஷ்டப்பட்டாங்க, அதுக்கப்புறம் ஜப்பானில் வந்து எப்படிலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான லெசன்ஸ்ன்னு இல்லை, முக்கியமான இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வேர்ல்டு வந்து நம்மக்கிட்ட ஏதாச்சும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இதாக இருக்கும். அதுக்கப்புறம் லோன்லினஸ் அண்ட் பிலாங்கிங். அவங்க லெப்ரசி பேஷண்ட்டில் வந்து 19 இயர்ஸ்லேயே வந்து அந்த சானிட்டோரியம் வந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்போ இருந்து அந்த லாஸ்ட்ல அவங்க இறக்குற வரைக்கும் அவங்க எவ்வளோலாம் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ லோன்லியாக இருந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஆசை இருக்கும் வெளி உலகத்துக்கு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் சான்ஸ். உங்களுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தங்க செகண்ட் சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல், லைஃப் வந்து நமக்கு வந்து செகண்ட் சான்ஸ் கொடுத்தாலும் அது வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்பர் 2 புக் வந்து என்னன்னு சொன்னால், கன்வீனியன்ஸ் ஸ்டோர் விமன் பை சயாக்கா முராட்டா. ஸோ இது வந்து 2016 வந்துருச்சு. ஆனால் டிரான்ஸ்லேட்டட் வந்து 2018 தான் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கைகோ ஃபுருக்குரா அப்படிங்கிறவங்க தான் வந்து மெயின் கேரக்டர். அவங்களுக்கு வந்து 36 இயர்ஸ் ஆகும். அவங்க வந்து 18 இயர்ஸாக வந்து கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லேயே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. 18 இயர்ஸ்னா அவங்க வந்து அந்த 20 இயர்ஸ் 19 வந்து அவங்க கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறது தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பில் எடுத்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் யாராச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இருக்கும். ஆனால் வெளி உலகத்துக்கு வந்து அவங்க ரொம்ப அப்நார்மலாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து மேரேஜும் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் வந்து வேலை செய்கிறது வந்து ரொம்ப பெரிய ஜாப்லாம் இல்லை இல்லையா. ஸோ அவங்க கெரியர் வந்து அவங்க இம்ப்ரூவே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு அப்புறம் வரவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜாபுக்கு போயிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து 19 இயர்ஸாக ஒரே வேலையில் செய்கிறதுனால இவங்களை யாரும் மதிக்கவே மாட்டாங்க, வீட்லேயே மதிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த ஜாப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஷிராஹா அப்படிங்கிற ஒருத்தவங்களை வந்து மீட் பண்ணுவாங்க. அவங்களும் கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு வந்து வேலை செய்ய வருவான். அவன் வந்து சரியான சோம்பேறி, எதுவுமே பண்ணவே மாட்டான். அதனால என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் வந்து இவங்க தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் வந்து ஒருவேளை சொசைட்டி வந்து அவங்களை ஏற்றுக்கும் அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்லுவாங்க. அப்பயும் வந்து சொசைட்டி வந்து ஏற்றுக்காது. ஸோ கடைசியில் வந்து அவங்க வந்து கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லேயே இருக்கிறாங்களா இல்லை சொசைட்டிக்காக வந்து அவங்கள மாற்றிக்கிட்டு வேறு ஜாபுக்கு போகிறாங்களா அப்படிங்கிறத வந்து இந்த கதையில் வந்து சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து நாமளும், உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப அல்பத்தனமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அந்த விஷயத்தை வந்து வெளியே சொல்லிட்டோம், எனக்கு இது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அறிவில்லையோ இல்லை வந்து ரொம்ப இதாக இருக்கோ அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால் வந்து நீங்கள் அது வந்து ஸ்டாண்ட் பை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் அட் மோரிசாக்கி புக் ஷாப். இது மட்டும்தான் என்கிட்ட ஃபிசிக்கல் காப்பி இருக்குது. மற்ற எல்லாமே வந்து நான் கிண்டலில் தான் படித்தேன். எல்லாமே 150 பேஜஸ் இருக்கிறதுனால நான் வந்து
எல்லாமே ஆன்லைன்லேயே படிச்சுட்டேன். இதுவும் வந்து 150 பேஜஸ் தான். ஸோ இந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், இந்த புக் வந்து ஃபஸ்ட்டு வந்து சட்டோஷி எகிஷாவா அப்படிங்கிறவங்க வந்து 2010 வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து டிரான்ஸ்லேட்டட் பை எரிக் உசாவா 2023. இது வந்து ஒரு ஹீலிங் புக். ஸோ இதில் வந்து டக்காக்கோ அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 20 இயர்ஸ் விமனை பற்றி இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 3 இயர்ஸாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்களுக்கு இருப்பாங்க. திடீர்னு அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணதுனால அவங்க வந்து டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. அந்த டிப்ரெஷன்ல இருந்து அவங்க எப்படி வெளியே வர்றது அப்படின்னு தெரியாமல் இருக்கும் போது தான் அவங்க அங்கிள் பேர் வந்து சட்டாரோ. ஸோ அவங்க வந்து ஒரு புக் ஷாப் வந்து வச்சிருப்பாங்க. அது வந்து எங்கன்னா ஜிம்போச்சா. ஆக்சுவலாக அந்த ஜிம்போச்சா டிஸ்ட்ரிக்ட் வந்து செகண்ட் ஹேண்ட் புக்குக்குன்னே ஒரு புக்கு தெரு தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து அந்த ஊரே வந்து புக்கு கடையா இருக்கும் மாமா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து செகண்ட் ஹேண்ட் புக் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அங்க வந்து இவங்க போவாங்க. அங்க வந்து போயிட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக பிடிக்காது அந்த புக் ஸ்டோரில் இருக்கிறதுக்கே. பட் அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் அங்கே வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. சும்மா வந்து புக் அந்த ஸ்டோரில் வந்து எல்லா இடத்துலையுமே புக் இருக்கும். ஆனால் வந்து அதுக்கப்புறம் புக்கு படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களோட லைஃப் வந்து எப்படி வந்து ஹீல் பண்ணுறாங்க, அந்த டிப்ரெஷன்ல இருந்து எப்படி வந்து வெளியே வராங்க அப்படிங்கிறத வந்து இந்த புக்கில் வந்து சொல்லி. அதுக்கப்புறம் வந்து அந்த அங்கிளோட ஆண்ட் வந்து ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க பேர் வந்து மொமாக்கோ. ஸோ அவங்க வந்து இவங்களை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும். ஆனால் வந்து மறுபடியும் வந்து வருவாங்க. அவங்க கூட ரீயூனியனுக்காக வந்து சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் அந்த மொக்காக்காவும் சேர்த்து ட்ரிப்பு போவாங்க. ஸோ அப்போ வந்து ரிலேஷன்ஷிப்லாம் வந்து எப்படி வந்து இது பண்ணுறது அப்படிங்கிறதும் வந்து இந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஹைலி ரெக்கமெண்டட். இது வந்து கண்டிப்பாக படிங்க. இதில் இருக்கிற எல்லா புக்குமே ஹைலி ரெக்கமெண்டட் தான். ஸோ படிங்க. ஸோ அடுத்த புக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெவன் பை மேக்கோ கவகாமி அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க. ஸோ இது டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து 2021. ஸோ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் 14 இயர்ஸ் பாய் வந்து இருப்பாங்க. ஒரு ஸ்கூல் போகிற பையனை வந்து எல்லாம் வந்து புல்லி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவங்க ஸ்கூலில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு சீட்டு மாதிரி கிடைக்கும். அந்த சீட்டில் வந்து வி ஷுட் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துட்டு அது வந்து யார் அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் கொஜிமா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து அமைச்சிருப்பான். ஸோ அவங்களையும் வந்து புள்ளி பண்ணுவாங்க. அந்த பையனை வந்து வேற ரீசனுக்காக பண்ணுவாங்க. இந்த பொண்ணை வந்து பூரா இருக்கு அப்படிங்கிறதுக்காக புள்ளி பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தனியாக வெளியெல்லாம் மீட் பண்ணி இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து புள்ளி பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ஏன் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பொண்ணு சொல்லுவோம், என்ன புள்ளி பண்ணுறது வந்து என்ன ஸ்ட்ரென்த் ஆக்குது, அந்த இது வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஆக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பையனுக்கு வந்து அது ஸ்ட்ரென்த் ஆக்குற மாதிரி இருக்காது. அது வந்து அவங்க வந்து வீக்னஸை தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு விட்டுட்டு அந்த பையனால் வெளியவும் வர முடியாது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு. ஏன்னா இருக்கிற ஒரே ஒரு பொண்ணையும் வந்து அந்த ஃப்ரெண்டையும் வந்து விட்டுற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேருக்கும் இருக்கிற கான்ட்ரடிக்ஷன்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி டெவலப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த புக்கில் வந்து இருக்கும். ஸோ ஃபைனல் புக் நம்பர் 5 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச் வெதர் இன் டோக்கியோ. இது வந்து ஒரு ரொமான்ஸ் நாவல். இது வந்து ரொமான்ஸாக இருக்காது. ஆனால் வந்து ஒரு பொண்ணு வந்து இருக்கும். அவங்க பேர் வந்து டுஷிகோ ஒமாச்சி. அவங்க வந்து ஒரு 20 இயர் கேர்ள் வந்து இருப்பாங்க. ஒரு டைம் பாருக்கு போகும்போது அவங்க டீச்சரை வந்து பார்ப்பாங்க. அவங்க பேர்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து சென்சை அப்படின்னு சொல்லி தான் இந்த புக்கில் வந்து அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த சென்சையும் இவங்களும் வந்து அடிக்கடி மீட் பண்ண மாட்டாங்க, எதர்ச்சியாக வந்து மீட் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் என்ன இருக்கும், பேசி மீட் பண்ணிப்பாங்க இங்கே வந்து. ஆனால் அவங்க மீட் பண்ணும்போது அவங்க நிறைய பேசவே மாட்டாங்க. அவங்க வேலையை பார்ப்பாங்க, இவங்க வேலையை பார்ப்பாங்க. ஆனால் அந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் நிறைய சண்டை போடுவாங்க. ஒரு டீமுக்குலாம் வந்து சண்டை போடுவாங்க. இந்த டீம் பெருசா அந்த டீம் பெருசாலாம் சண்டை போட்டு பேசாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரீயூனியனுக்கு போவாங்க. அங்கே வந்து இவங்க மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. மற்றவங்க எல்லாரும் வந்து லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பாங்க, மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அடுத்தது குழந்தை பெற்றிருப்பாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து இவங்க வந்து வேற ஏதோ ஒரு ஜோன்ல இருப்பாங்க. ஆனால் அதை பற்றி அவங்க ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. அங்கே வந்து அவங்க சென்சையை பற்றி தான் வந்து யோசிச்சிருப்பாங்க, அந்த மேலை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சண்டை போடுவாங்க, மறுபடியும் சேருவாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு தான் வந்து அவங்க கிட்ட வந்து லவ் வந்து கன்ஃபஸ் பண்ணும். ஆனால் அவங்க வந்து வேண்டாம், இவங்க 2 பேருக்கும் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா குவாலிட்டி டைம் அப்படிங்கிறத வந்து இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் வந்து 2 பேரும் சேர்ந்துருவாங்க.
அவ்வளோதான். ஸோ இந்த 5 புக்கு தான் வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதிலும் நிறைய புக் இருக்குது. ஆனால் இந்த 5 புக்ஸை வந்து நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பேஜஸ் கம்மியாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாக புரியும். ஸோ எல்லாருமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த புக்கை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து இப்போது செப்டம்பர் அக்டோபர் மந்த் வந்து வரப்போகுது. ஸோ அக்டோபர் மந்தில் வந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கு. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உடனே பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் படித்த ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர் புக்ஸும் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அது வந்து நான் படித்து கண்டிப்பாக வந்து ரிவ்யூ போடுறேன். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.